ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சோதனையில் கணக்கில் வராத 1 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இந்த சோதனை குறித்தான கூடுதல் விவரங்கள். ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதனையடுத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இந்த தொகுதியில் அமலுக்கு வந்துள்ளதால் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதே போல ஈரோடு கிழக்கு தொகுதியில் உள்ள வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொடுப்பதை தடுக்கும் விதமாக பறக்கும் படைகள் நிலை கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. இந்நிலையில மாவட்ட எல்லையான கருங்கல்பாளையம் சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாங்க. அப்போது நாமக்கல் மாவட்டத்திலிருந்து ஈரோடு நோக்கி வந்து கொண்டிருந்த கார் ஒன்றை தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்ட போது அதில் உரிய ஆவணங்களின்றி 1 லட்சம் ரூபாய் பணம் கொண்டு வரப்பட்டதும் காரில் வந்த நபர் அரசு கட்டுமான பணி ஒப்பந்ததாரர் சக்திவேல் என்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து உரிய ஆவணங்களின்றி கொண்டு வரப்பட்ட 1 லட்சம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள தேர்தல் கட்டுப்பாட்டு அறையில் ஒப்படைத்திருக்காங்க. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.